இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோனிக் ஆஃப் ரூல் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின். மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, கன்வர்ஷனில் ஃபங்க்ஷனல் குரூப்பை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா மார்க்கோனிக் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் போச்சு அப்படின்னா அதே இடத்துல தான் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு வந்து வரும். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் இஸ் த ஒன்லி வே. ஓகேவா? அப்போ மார்க்கோனிக் ஆஃப் ரூல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்பிஆர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஹெக்ஸ் 1 இன். அப்போ ஹெக்ஸ் 1 இன்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பெராக்சைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த பெராக்சைடு நமக்கு என்ன ஆகும், ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஹெக்ஸினோட ஸ்ட்ரக்சர் என்னது, நமக்கு வந்து ஹெக்ஸ்னா 6 கார்பன் வந்து இருக்கும் இல்லையா. அப்போ CH3 CH2 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 CH டபுள் பாண்ட் CH2 இதான் நமக்கு வந்து ஹெக்ஸின். ஓகே, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்குது. 6 கார்பன் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பெராக்சைடு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. அப்போ பெராக்சைடு வந்து நமக்கு வந்து இல்லை அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஹெச்பிஆர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஹெச்பிஆர் நம்ம ஆட் பண்ணணும்னு என்ன சொல்லியிருக்கிறேன், பெராக்சைடு. பெராக்சைடு என்னது, உங்கள் டீச்சர். அப்போ உங்கள் டீச்சர் இல்லை அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட்ரஜன் எங்கே இருக்குதோ அங்கே வந்து போகும். பிஆர் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து நமக்கு வந்து போகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், CH3 CH2 CH2 CH2. இங்கே CH நமக்கு என்ன ஆகும், இங்கே நடுவில் இங்கே வந்து பிஆர் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். லாஸ்ட்ல போய் நமக்கு வந்து CH நமக்கு வந்து ஆட் ஆகும். ஏன்னா ஹைட்ரஜன் நமக்கு எங்கே போகும், நிறைய ஹைட்ரஜன் எங்கே இருக்குதோ அங்கே தான் போகும். ஏன்னா டீச்சர் வந்து நமக்கு வந்து இல்லை. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு வந்து இது. அப்போ பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு வந்து நமக்கு என்ன நடக்கும், CH3 CH2 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 CH டபுள் பாண்ட் CH2 இல்லையா. இப்போ நமக்கு வந்து பெராக்சைடு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து HBr வந்து நமக்கு வந்து இருக்குது, ஒரு பெராக்சைடு வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, H2 ஓட்டு வந்து பார்த்தா ஒரு பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நம்ம வந்து போடுறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு கொஞ்சம் நிறைய டெம்பரேச்சர் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். பென்சாயில் பெராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டெம்பரேச்சர் நமக்கு வந்து போதும். ஓகே, அது நமக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பெராக்சைடு உங்கள் டீச்சர் வந்து இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஹைட்ரஜன் எங்கே போகும், எங்கே ஹைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்குதோ அங்கே தான் நமக்கு வந்து போகும். அப்போ ஹைட்ரஜன் வந்து இங்கே போகும், பிஆர் வந்து நமக்கு வந்து அந்த கார்னரில் வந்து போகும். அப்போ CH3 CH2 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 இங்கே நமக்கு என்ன CH2 வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே CH2 பிஆர் லாஸ்ட் கார்பனில் புரோமின் போய் நமக்கு ஆட் ஆகும். இது வந்து ஒரு ஷார்ட் கட், டீச்சர் இருக்கிறது இல்லாத எல்லாமே. நான் டீட்டெயில் மெக்கானிசமும் நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டுக்கிறேன், அப்புறம் ஃபுல் வீடியோவும் போட்டுக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கோனிக் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் 12th standard also and entrance